ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் தொடர்புடைய மொட்டை கிருஷ்ணனுக்கு 75 லட்சம் ரூபாய் கைமாறியதாக வெளியான தகவல் உண்மையில்லை என மோனிஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், மோனிஷா தரப்பு என்னென்ன சொல்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். திரைப்பட இயக்குனர் நெல்சனுடைய மனைவி மோனிஷா தரப்பில் இருந்து ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தனது கணவர் நெல்சனுடைய நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறை விசாரணைக்கு தான் ஆஜரானதாகவும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கிருஷ்ணனுடன் பண பரிவர்த்தனை இருந்ததாக வெளியானக்கூடிய தகவல் முற்றிலும் தவறானது. அது மட்டுமல்லாமல் அது ஒரு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. எனவே அதனை தவிர்க்க வேண்டும் என்று ஊடகங்களிடம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் உணர்வுகளை முற்றாக புறக்கணிக்கும் வகையில் வெளியிடப்படும் இத்தகைய பிரசுரங்களை வன்மையாக கண்டிக்கதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய செய்திகள் அனைத்தும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். மேலும் பின்பற்றப்படாத பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகளை தொடங்க இருப்பதாகவும் நெல்சன் மனைவி மோனிஷா தரப்பு வழக்கறிஞர் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விசாரணை என்பது காவல்துறை கொடுக்கப்பட்ட சம்மனுக்கு முறைப்படி தான் ஆஜராகி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.